இஎம்ஐல பைக் வாங்க போறீங்கன்னா, நான் சொல்ற ஒரு சில விஷயத்தலாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குனீங்கன்னா, உங்களால ஒரு சில அன்னெசரி சார்ஜஸ் அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல பைக் இன்ட்ரெஸ்ட் எப்படி கம்பேர் பண்ணி கம்மியா வாங்குறது? என்னென்ன எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் ஆட் பண்ணுவாங்க? அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது? நான் பைக் எடுக்க போனப்ப என்னென்ன செக் பண்ணேன்? இதெல்லாம் நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியா வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் ஆல்ரெடி பைக் லோன் போயிட்டு இருந்துச்சுன்னா, எப்படி ஃபாஸ்ட்டா முடிக்கிறது? எல்லாம் பார்க்க போறோம். இது மணி இன்வால்வ்டு. ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கிளியரா புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா குடுக்குறாங்களா? இல்ல அதிகமா குடுக்குறாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க தான் வந்து பேங்க் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக் பண்ணுவாங்க. அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அது எப்படின்னா, நீங்க ஷோரூமுக்கு போங்க. நீங்க எந்த பைக் மாடல் வாங்குறீங்களோ, அந்த பைக் ஷோரூமுக்கு போயிட்டு அங்கேயே பேங்க் இருப்பாங்க. பேங்கோ இல்ல ஐடிஎஃப்சி இல்ல பஜாஜ் ஃபினான்ஸ் இல்ல யார் பண்றாங்களோ அவங்கள்ட்ட நீங்க வந்து உங்கள இன்கம் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் குடுத்தீங்கன்னா, உங்க டீடைல்ஸ்லாம் குடுத்தீங்கன்னா, அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பிளஸ் மந்த்லி எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்களோ அத்தனை வருஷம் வந்து மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட இருக்க பைக் ஒன்று 150 இப்போ நான் வந்து ரீசெண்டாக வந்து நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் லோன் விசாரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் போனேன். போனோன்னே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என் பைக் வந்து 1.5 லேக்ஸ் ப்ரைஸு. 35,000 கட்டுறேன்னு சொன்னேன். லோன் அமௌண்ட் வந்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1.15 லேக்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9 to 10% அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 9.5 தான் வரும். பட் 9 to 10 தான் வரும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹3,700 48 மந்த்ஸ்க்கு நான் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி ஃபீல் ஆனுச்சு. என்னது அதிகமாக இருக்கே கொஞ்சம் அப்படின்னு ஃபீல் ஆனுச்சு. சரி நான் உடனே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, கால்குலேட்டரில் போட்டு பார்த்தேன். சரி ஓகே நான் இந்த கால்குலேட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கால்குலேட்டர் ஆன்லைனில் சர்ச் பண்ண கால்குலேட்டர் வரும். அதை நீங்கள் எடுத்துக்கங்க. உங்களோட லோன் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ போட போறீங்களோ அந்த அமௌண்ட் இதில் போடுங்க. எனக்கு வந்து நான் 1,15,000 நான் வாங்குற மாரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, உங்க லோன் அமௌண்ட் போட்டுக்கங்க. அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 to 10 வரும்னு சொல்லியிருந்தாரு. சரி நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ 9ன்னு போடுறேன். இப்போ போட்டு நான் 4 இயர்ஸ்ன்னு சொல்லி நான் 4 இயர்ஸ் போடுற மாரி இருந்தேன். ஸோ 4 இயர்ஸ் 48 மந்த்ஸ் 4 இயர்ஸ். இப்போ நான் 4 இயர்ஸ் இருக்க போறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ₹2,862 தான் வருது 9%க்கு. சரி 10% போட்டு பார்த்தோம்னா, ஆ அப்பயும் 2,900 தான் வருது. சரி நானும் இந்த கிராஃபை பாரேன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். 12 அப்பயும் மேட்ச் ஆகல. 13 அப்பயும் மேட்ச் ஆகல. 15 அப்பயும் மேட்ச் ஆகல. 16 அப்பயும் மேட்ச் ஆகல. என்னோட இஎம்ஐ அவனுக்கு சொன்னது அமௌண்ட் வந்து ₹3,700 சொன்னாங்க எனக்கு வந்து. அப்பயும் மேட்ச் ஆகல. எனக்கு என்னடா நான் அப்படியே ஏற்றிட்டே போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 19% வருது கிட்டத்தட்ட வந்து. அப்பயும் வந்து ஒரு ₹100 ₹200 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு எனக்கு வந்து. என்ன இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ அதிகமாக இருக்கே, அவங்க 9% சொன்னாங்களே அப்படின்னா, அப்புறமா அவர் சொல்கிறாரு வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டோ என்னமோ சொன்னார். பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங் ரேட்டு, ரெடியூஸ்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுமாரி நிறைய டைப் இருக்குது. ஸோ அதனால் இங்கே தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 9% சொல்ல நீங்களும் சொல்லி கம்மின்னு சொல்லி நீங்களும் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனுச்சு. ஏன்னா இது வந்து செக்யூர்ட் லோன்னா நம்ம பைக் கட்டலனா பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ரிகவரி பண்ணுறது ஈஸி. இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே இப்போ வந்து 14%க்கு மேலே தான் இப்போ ரஃபாக இருக்குது. ஆனால் 9%, 10%, 11% சொல்லுவாங்க. ஆனால் அதில் தான் இப்போ என்ன கன்ஃபியூஷன்னா, ரெடியூசிங் ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட்டு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க இவ்வளோ அமௌண்ட் வருதே அப்படின்லாம் நான் என்னென்னு கேட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு எப்படி ஹிடன் சார்ஜஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இதில் பார்த்தீங்கன்னா அன்வான்டட் இன்சூரன்ஸ், இதில் வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட்னா எதுக்கு இன்சூரன்ஸ்னால், உங்கள் பைக்குக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. நீங்கள் லோன் கட்டலைன்னா அதுக்கு வந்து அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 மாதம் லோன் கட்டல அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இன்கேஸ் நம்மளால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த இந்த இதில் கிளைம் பண்ணிப்பாங்க. அவங்க லோனை ரிகவரி பண்ணுறதுக்காக அவங்க வந்து சேஃபாக இப்பயே வந்து பண்ணிக்கிறாங்க இன்சூரன்ஸ். ஸோ செட்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். இது எனக்கு கேட்டதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது மோஸ்ட்லி போடுற மாரி தான் இருக்கும் அப்படின்னா, அவங்க இன்சென்டிவ்காக அவங்க போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் திரும்பி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஹிடன் சார்ஜஸோ. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக உங்களுக்கு வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் வந்து 1%லேருந்து 2.5% வரையும் போடுறாங்க, சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேங்க்லாம் 3.5% அப்படிலாம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்டுக்கணும். அது அவங்களுக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட இனிஷியலாக நீங்கள் கேட்குறப்ப சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேட்கணும். ஒரு சில பேர் வந்து பைக் எடுக்கிறப்ப சொல்லுவாங்க. கரெக்டாக எடுக்க போகிற நேரத்தில் வந்து சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொரு விஷயம் அதிகமாக பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து லோன் அமௌண்ட் போடுறீங்க பாருங்கள். 1.1 இப்போ நான் என் பைக்குக்கு வந்து 1,15,000 நான் வந்து லோன் போட்டேன். இப்போ நம்மளுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. கேட்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ப்ராசஸிங் ஃபீ 10,000 நம்ம லோன் அமௌண்ட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு கையிலேருந்து பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு நீங்கள் லோன் எடுத்த அமௌண்ட்லேயும் 10,000 அதிகமாக காட்டும். 1,25,000 நீங்கள் லோன் ஆயிருன்னு காட்டும்.
அது எப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து அதில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இது 2த்தையுமே கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்னு கூட போடுவாங்க ஒரு அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ, டாக்குமெண்டேஷன் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா நீங்கள் இது ஃபஸ்ட்டு 3த்தையும் கேட்டுக்கணும். நீங்கள் வந்து இதில் தான் ஹிடன் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு பேங்க் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ இந்தமாரி இன்சூரன்ஸ் மூலமாக ஆட் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு. எனக்கு பர்சனல் லோனே பார்த்தீங்கன்னா எனக்கு 11%க்கு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியே எனக்கு மெயில் வந்திருக்கு. என்ன இவ்வளோ நான் போட்டு பார்க்குறேன் 11% கூட நான் போட்டு பார்க்குறேன் பாருங்களேன். என் பைக்கு நான் இப்போ 11% போட்டு பார்க்குறேன். பர்சனல் லோன் எனக்கு வந்து 11% போட்டு பார்த்தா கூட எனக்கு ₹2,972 தான் வருது. அப்படிங்கிறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 27,000 தான் வருது. பட் இவங்க ₹3,500 எனக்கு சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் நான் பே பண்ணேன்னா எனக்கு 52,000 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தமாரி தான் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் வந்து நம்மளை வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் 9%, 10% அப்படின்னு சொல்லி நம்மளுவாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் வந்து. ஸோ அதை பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இதேமாரி போட்டு பாருங்கள். இந்த லோன் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். அவங்க சொன்ன அமௌண்ட்டு எத்தனை பெர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். அவங்க 9% சொல்லி இதில் இஎம்ஐ அமௌண்ட் மேட்ச் ஆனுச்சுன்னா அவங்க கால்குலேட்டரில் ஓரளவு கரெக்டாக சொல்கிறாங்கன்னு ஓகே. இல்லை அவங்க 9% சொல்கிறாங்க, அந்த இஎம்ஐ அமௌண்ட் இதில் போட்டு பார்த்தா 20% காட்டுது. 20% வச்சா தான் அந்த அமௌண்ட் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரிஜினல் 9% இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு பர்சனல் லோன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் பைக் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு பர்சனல் லோன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வாங்குறப்போ தயவு செஞ்சு பைக் எடுக்க போகிறேன், அது பைக்குக்கு வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படின்னா தரமாட்டாங்க மோஸ்ட்லி. என்னோட பர்சனல் யூசேஜ்க்காக வாங்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு சும்மா டீட்டெயில் ஃபஸ்ட் கேட்டுப்பாங்க. வாங்காதீங்க. எனக்கு இதுமாரி 3 வருஷத்துக்கு வேணும், 4 வருஷத்துக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டு பாருங்கள். ப்ளஸ் அந்த மந்த்லி இஎம்ஐயும் இந்த மந்த்லி இஎம்ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இப்போ பைக் எடுத்திருக்கான். அவன் வந்து டிவிஎஸ் தான் பைக் எடுத்தான். ஷோரூமில் வந்து வெஹிக்கிள் வந்து லோன் வந்து 8%, 9% தான் சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற இஎம்ஐ அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அதனால் உனக்கு பர்சனல் லோன் ஈஸியாக தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 11.5 12% தரேன்னு சொன்னாங்க. கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவன் இமீடியட்டாக பர்சனல் லோன் டிஸ்பஸ் பண்ணி எடுத்துட்டான். அண்டு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அவன் எடுத்தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 தான் உனக்கு ஆணுச்சு. ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 4,000 தான் ஆணுச்சு. ஆனால் நீங்கள் இவங்கள்ட்ட எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை விட உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் என்ன செக் பண்ணிக்கங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி எடுங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பர்சனல் லோன் வந்து வெஹிக்கிள் லோனை விட இன்ட்ரெஸ்ட்டு, இஎம்ஐ ரெண்டும் கம்மியாக இருந்தால் தான் எடுக்கணும். கம்மியாக இல்லைனா எடுக்கக்கூடாது. யூஸ்வலி பார்த்தா பர்சனல் லோன் தான் ஹையாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள் லோன்லாம் செக்யூர்ட் லோனு. ஸோ கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா, பர்சனல் லோனோட வெஹிக்கிள் லோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் எனக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ 2த்தையுமே கம்பேர் பண்ணி எடுங்க. உங்களுக்கு பைக் லோன் கம்மியாக கிடச்சுன்னா பைக் லோன் எடுங்க. இல்லை பர்சனல் லோன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக சொன்னாங்கன்னா பர்சனல் லோன் எடுங்க. பர்சனல் லோன் உங்களுக்கு லோன் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் வெஹிக்கிள் லோன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் ஆர்சி புக்கில் வந்து ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் பேர் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா உங்கள் பைக்கை நீங்கள் விற்க முடியாது. இந்த டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் தான் விற்க முடியும். பட் பர்சனல் லோன் இருக்கிறப்ப நீங்கள் பர்சனலாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்த மாரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து லோன் பீரியட் முடிகிறதுக்குள்ளாரே நீங்கள் பைக்கை விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக விற்றுடலாம். பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வெஹிக்கிள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ஓசி வாங்கணும். அப்படின்னா நீங்கள் டியூஸை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விற்க முடியும். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி இஎம்ஐ எப்படி ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறது, லோன் எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, இன்சூரன்ஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் எப்படி சேவ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் மணி நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு பைக் லோன் இஎம்ஐ போயிட்டுருக்கு. நான் எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது, நீங்கள் ப்ரீ பார்ட் பேமெண்ட் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் இந்த பார்ட் பேமெண்ட் பண்ணி நீங்கள் லோனை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். உங்களுக்கு எப்படி அதை செக் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கால்குலேட்டர் கிடைக்கும். ப்ரீ பார்ட் பேமெண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி உங்கள் லோனில் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிக்கிட்டதில் ஸோ இந்த ப்ரீ பேமெண்ட் கால்குலேட்டர் வந்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்ட போகிறீங்க லோனை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு. என்னால் வந்து இப்போதைக்கு ஒரு 25,000 என்னோட கட்ட முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா 25,000 இதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீபேமெண்ட் மந்த்ஸ். ஸோ எத்தனை மாதம் கழிச்சு போடுறீங்க. நீங்கள் 4 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க. நான் 1 வருஷம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு அப்படின்னா 12 மாதம். ஸோ 12 மாதம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா 12 மாதம். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ₹12,989 வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். பட் இதில் ஒரு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து. ஒன்று வந்து இஎம்ஐ வந்து கம்மி பண்ணிடுறது. நீங்கள் ஆல்ரெடி ₹3,500 இஎம்ஐ கட்டிட்டுருக்கீங்கன்னா இந்த 25,000 கட்டினதுக்கப்புறம்
ரூ. 2500 ரூ. 2700 ஆகும். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து இன்னும் 36 மாதம் கட்டுற மாரி இருந்துச்சுன்னா, அந்த 36 மாதத்தில் ஒரு 4 மாதம் குறைப்பாங்க. நீங்கள் என்ன இப்போ சூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து எனக்கு இஎம்ஐ கம்மி பண்ணுறது வேண்டாம். எனக்கு வந்து மாதத்துல வந்து 36 மாதம் இருக்குன்னா, அதில் இன்னொரு 3 மாதம் குறைச்சிருங்க. எவ்வளோ குறைக்க முடியுமோ அதில் குறைச்சிருங்க. ஸோ எனக்கு மந்த்ஸில் வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏன்னா மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணால் தான் உங்கள் டென்யூர் வந்து உங்கள் லோன் எவ்வளோ வருஷம் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதில் நீங்கள் கம்மி பண்ணால் தான் உங்களால் மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. அது சூஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி எப்பப்போ பணம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் இதை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸோ 4 வருஷம் இருக்கிற லோன் வந்து நீங்கள் ரூ. 25,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 மாதம் குறைப்பாங்க. அடுத்து ஒரு ரூ. 25,000 கட்டினீங்கன்னா அடுத்துல ஒரு 3 மாதம் குறைப்பாங்க. இப்படியே நீங்கள் கட்டி கட்டி வந்தீங்கன்னா உங்கள் லோன் இஎம்ஐ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு 2.5 வருஷத்தில் முடிச்சிடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் சேவ் பண்ண முடியும். லோனும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா, இதில் வந்து சார்ஜஸ் போடுவாங்க. பார்ட் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதில் சார்ஜஸ் போடுவாங்க. அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2 to 3% இருக்கும். பட் நீங்கள் இதில் வந்து லோன் வந்து ஆல்ரெடி பைக் லோன் வச்சுருக்கேன், 4 வருஷம் போட்டிருக்கேன், 3 வருஷம் எனக்கு முடிஞ்சிடுச்சுன்னா இது நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் கட்டுறது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. ஏன்னா முக்கால்வாசி 3 இயர்ஸ்லேயே உங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் 70 to 80% இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ பெருசாக சேவ் பண்ண முடியாது. ஆனால் நான் பைக் வாங்கியிருக்கேன், ஒரு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் பேமெண்ட் எப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குதோ 25,000 30,000 அப்படின்னு எப்போ உங்கள் 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இல்லைனா 1 இயருக்கு ஒரு தடவை நீங்கள் எப்போ உங்களுக்கு பணம் கட்ட முடியுதோ அப்பப்போ நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் அதில் செட்டில் பண்ணிங்கன்னா 4 இயர்ஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே முடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் நிறைய சேவ் பண்ணலாம். கால்குலேட்டர் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி பைக் ரிலேட்டட் கண்டென்ட் நிறையா வந்துகிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.